கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தில் குறுகிய கால சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஏற்கனவே திறன் எல்லையை எட்டியுள்ள சிறை நிர்வாகத்துக்கு கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. குறிப்பாக அபராத தொகையை செலுத்த முடியாத காரணத்தால் மாற்று சிறை தண்டனை விதிக்கப்படுவோர் மொத்த கைதிகளில் கணிசமான பகுதியை உருவாக்கி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4000 பேர் அபராதம் செலுத்தாததற்காக குறுகிய காலத்திற்கு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். இவர்கள் பலரும் பெரும் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அல்ல, மாற்றாக பண அபராதத்தை கட்ட முடியாதவர்களாக இருக்கின்றனர். இதனால் சுவிஸ் சிறை அமைப்பில் தேவையற்ற நெரிசல் உருவாகிறது என்ற கவலை எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து டாகஸ் அண்ட் ஜைகர் வெளியிட்ட செய்தியில், சோசலிச கட்சியைச் சேர்ந்த தேசிய கவுன்சில் உறுப்பினர் ஜெசிகா ஜாக்கோட் மாற்று சிறை தண்டனை விதிக்கும் நடைமுறையில் மாற்றம் தேவை என்று வலியுறுத்துகிறார். குறைந்தபட்சம் 5000 சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள அபராதங்களுக்கு மாற்று சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசு, அதாவது சுவிஸ் பெடரல் கவுன்சில், இந்த முன்மொழிவை ஆதரிப்பதாக தெரிவித்தது. எனினும் குறைந்த தொகை அபராதங்களுக்கு மாற்று சிறை தண்டனையை நீக்குவது குறித்து மாத்திரமே பரிசீலிக்க இயலும் என்று அது தெளிவுபடுத்துகிறது. இந்த விவகாரம் குறித்து இன்று தேசிய சபையில் விரிவான விவாதம் இடம்பெறும். அபராதம் செலுத்த முடியாததால் மாத்திரம் சிறையில் இருக்கும் நபர்களை விடுவித்தால் நமது சிறைச்சாலைகளின் நெரிசலை கணிசமாக குறைக்க முடியும். அவர்கள் உண்மையில் சிறை தண்டனைக்காக அல்ல, வறுமை காரணமாகவே உள்ளே இருக்கிறார்கள் என்று ஜெசிகா ஜாக்கூட் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அபராதத்தை செலுத்தாதவர்களுக்கு அதன் மாற்றாக சிறை தண்டனை வழங்கப்படும் நடைமுறை இருக்கிறது. ஆனால் மனித உரிமை மற்றும் சமூக நீதி கோணத்தில் இந்த நடைமுறையை மீளாய்வு செய்யப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கருத்துகள் உள்ளன. குறிப்பாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த விவாதம் சுவிட்சர்லாந்தின் சிறை நிர்வாகம், குற்றவியல் சட்ட திருத்தம் மற்றும் சமூக சமத்துவம் போன்ற முக்கிய அம்சங்களை மையமாக வைத்து முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை சீர்திருத்தம் மற்றும் சிறை நிர்வாகத்திறன் ஆகியவை தொடர்பான தீர்மானங்கள் விரைவில் வெளிவரும் எனவும் கூறப்படுகிறது.